friends, welcome to Kids Column. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீதி கதை நரியும் கழுதையும். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாராம். அந்த விவசாயிக்கு ஒரு விவசாய நிலம் இருந்ததாம். ராத்திரி நேரத்துல காவல் காக்கிறதுக்காக அந்த நிலத்துக்கு அந்த விவசாயி போறது வழக்கமா இருந்ததாம். தான் போகும்போது தான் கிட்ட இருந்த கழுதையும் அவரு கூடவே கூட்டிட்டு போவாராம். மறுநாள் காலையில அங்க விளையிற உணவு தானியங்க எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி அந்த கழுதையோட முதுகுல ஏத்திட்டு அதை விற்கிறதுக்காக சந்தைக்கு எடுத்துட்டு போவார். இது ஒரு வழக்கமா போயிட்டு இருந்தது. இந்த கழுதைக்கும் அந்த விவசாயி மேல கொஞ்சம் கோவம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா அந்த விவசாயி கழுதை மேல நிறைய மூட்டையெல்லாம் தூக்கி வைக்கிறாரு அப்படின்னு அந்த கழுதைக்கு பிடிக்கல. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது தினமும் அந்த நிலத்துல இரவு நேரத்துல நரி ஊளையிடுற சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இந்த ஊளையிடுற சத்தத்தை கேட்டு அந்த விவசாயி கொஞ்சம் பயப்படுவாரு. இதை பார்த்த அந்த கழுதை, என்ன இது, இந்த ஊளை சத்தத்துக்கு இவர் பயப்படுறாரு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாலும் சந்தோஷப்பட்டாலும், என்ன ஒரு மோசமான ஊளை சத்தம் இது, இந்த சத்தத்தினால என்னோட நரம்பெல்லாம் கூட அருந்து விழுந்துரும் போலயே அப்படின்னு அந்த விவசாயிக்கு சாதகமா பேசுற மாதிரி இந்த கழுதை சொல்லுச்சு. ஒரு நாள் ராத்திரி இந்த கழுதை நரிய சந்திக்க போச்சு. நரிய பார்த்துட்டு, நரியாரே, உன்னோட ஊளை சத்தத்தை கேட்டு என்னோட எஜமானர் கூட பயப்படுறாரு. ஆனா என்ன பாரு, தினமும் என்னோட மேல சுமைகள் எல்லாம் ஏத்துறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப அதிருப்தியா அந்த நரி கிட்ட பேசுச்சு. இந்த தந்திரக்கார நரி என்ன நினைச்சது, இந்த கழுதையோட இந்த தப்பான எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது. உடனே அந்த நரி, யார் சொன்னது அப்படி, உனக்கு எஜமானர் பயப்பட மாட்டார் அப்படின்னு? நீ கூட ஊளையிட்டினா உன்னை பார்த்து கூட உன்னோட எஜமானர் பயப்படுவாரு அப்படின்னு சொல்லுச்சு அந்த நரி. நீ என்னைக்காவது ராத்திரி நேரத்துல ஊளையிட்டிருக்கியா? நீ ஊளையிட்டு பாரு, அப்ப தெரியும் உனக்கு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லுச்சா அந்த நரி. இந்த நரியோட தந்திரம் புரியாத இந்த கழுதை, ஆஹா இதுதான் ரகசியமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி நம்ம இன்னைக்கு நைட்டு ஊளையிட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போயிடுச்சான். மறுநாள் ராத்திரி அந்த கழுதை தன்னோட எஜமானர் விவசாயி தூங்க போறதுக்கு முன்னாடி வாயை நல்லா திறந்து ஊளையிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சத்தமா கத்த ஆரம்பிச்சுதான். அந்த சத்தத்தை கேட்ட விவசாயிக்கு ரொம்ப கோவம் அந்த கழுதைய ஒரு தடியை எடுத்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பரிதாபமான கழுதை அப்பதான் தன்னோட தவற புரிஞ்சுக்கிச்சு. தானும் பேராசைப்பட்டு மற்றவங்கள பின்பற்ற கூடாது அப்படின்றத உணர்ந்தது. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம மற்றவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. அதை நம்ம எல்லாரும் பின்பற்றினாலே நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றலாம். என்ன குட்டீஸ், இன்னைக்கு பார்த்த நீதி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய். கிட்ஸ் காலம் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.